இன்றைக்கி வாங்க இன்றைக்கி ஒரு போண்டா ரெசிபி பார்க்கலாம். சிம்பிள் ஆனால் வெரி டேஸ்டி. நான் வந்து ஒரு கப்பு கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். அது கூட பெரிய சோம்பு ஒரு ஸ்பூன், தேனுப்பு தேவையான அளவுக்கு போட்டு வச்சிருக்கேன். இதில் அப்புறம் இது வந்து கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொத்தமல்லி தலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயம். இதெல்லாம் போட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வாங்க இல்லாமல் ஒன்றா போட்டாச்சு. வெங்காயம், இஞ்சி, கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஆல்ரெடி உப்பும் சோம்பு போட்டு நல்லா பனஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க. வார்ம் வாட்டர் ஊற்றி பனஞ்சிட்டிங்கன்னா இது போண்டா கொஞ்சம் நல்லா புஷ்ஷுன்னு நல்லாவே ஒரு சாஃப்டாகவே ஒரு பனஞ்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. ஒரு நிமிஷம் பனஞ்சிருக்காங்க. பாருங்கள், வார்ம் வாட்டர் ஊற்றி இந்த அளவுக்கு பனஞ்சு எடுத்துக்கோங்க. கிள்ளி போகிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. போண்டா எடுத்து கொஞ்சம் கிள்ளி எண்ணெய் போகிற அளவுக்கு எடுத்து அவ்வளோ இந்த லிக்விட் இது கரெக்டான பதம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா பனஞ்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் நிம்ப சுடுதண்ணியில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஊற்றி பண்ணிங்கன்னா நல்லா போண்டா நல்லா புஷ்புஷ்னு வரும். சோடாப்பில் தேவையில்லை, வெறும் உப்பு மட்டும் தான் போட்டுருக்கேன். அதனால் வார்ம் வாட்டர் ஊற்றினா நல்லா புஷ்புஷ்னு வரும். சாஃப்டாகவும் கிடைக்கும். ஒரு 10 நிமிஷம் மூடி தட்டு போட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள எண்ணெய் ஊற்றி வச்சலாம். எண்ணெய் காயிட்டும். பாருங்கள், எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். எண்ணெய் காயிட்டு சிம்மில் வச்சிருக்கேன். அது ஒரு 10 நிமிஷம் மாவு பண்ணி போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சு வாங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாம். மூடி வச்சு போட்டுக்கலாம். இப்போ எண்ணெயும் காஞ்சிச்சு. பாருங்கள், எண்ணெயும் காஞ்சிச்சு. இப்போ இதை வந்து எடுத்து ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்க, 10 நிமிஷம் விட்டு வெட்டி பண்ண மாட்டேன். கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. பண்ண கூட கொஞ்சம் இதாக இருந்துச்சு. பாருங்க, சிம்மில் தான் வச்சுருக்கேன். அப்படியே எடுத்து அதெல்லாம் போட்டு அப்படி கிளி விட்டுக்கோங்க. எல்லாம் காஞ்சிச்சு. நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சுன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துருங்க. அது நான் சிம்மில் வச்சுக்கிற அளவுக்கு வெந்ததெல்லாம் அப்படி கிளி போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா ஒரு பக்கம் வெந்த எடுத்துடலாம். பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த போண்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சலாம். ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சலாம். ரெடி ஆயிடுச்சுன்னா போண்டா வந்துச்சு. பொன்னிறமாக எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயில் பாருங்கள் அடங்கிடுச்சு. இல்லைன்னா இந்த போண்டா ரொம்ப சிம்பிளாக ஆனால் டேஸ்டி. இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸு, ரைஸ், சைட் டிஷ், ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்குமே சைடில் வச்சு சாப்பிடலாம். ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பருப்பு சாதம் ஏற்றி வச்சு இப்படி தான் தோசைகளை போட்டு சூடு பண்ணிக்கிட்டேன். அதுக்கு சைட் டிஷ் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு இடத்துல போட்டு காமிச்சிருந்தாங்க. என்ன இருக்கும் கொஞ்சம் காய்க்கணும். என்ன கொஞ்சம் காய்ட்டு நீங்கள் இந்த போண்டா போட்டு முடிச்சோன்னு இந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாம் முதலியே வெந்து அது முதலியே எடுத்துக்கோங்க. அதை எப்படின்னு காமிக்கிறேன். கொஞ்சம் எடுக்கும் எல்லாரும் இப்படி போட்டுக்கலாம். ஒரு அரசு வைத்து இது கொண்டு கொடுத்தெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள். சூடான பருப்பு சாதத்துக்கு இந்த போண்டா வச்சு சாப்பிடலாம். பாருங்கள், நல்லா கிளி போட்டுக்கலாம். அந்த சின்ன பீஸ் எல்லாம் அந்த சிறுசாக இருக்கிறதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அதெல்லாம் எடுத்துக்கலாம். நான் எப்படி இருந்தாலும் கை ஸ்கூலில் ஊற்றும் போது இந்த மாதிரி பீஸ் அதை முதல்ல நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கறியிடும். ஒரு 2 நிமிஷம் ரெடி ஆகும். போண்டா பண்ணி நல்லா சாஃப்டாக கிரன்ச்சியாக உள்ள சாஃப்டாக மேலே கிரன்ச்சியாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சிம்பிளான சீக்கிரம் செஞ்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஹாட் வாட்டரில் தான் இருக்குது. வெது வாட்டர் ஊற்றி பண்ணிங்கனாலே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆல்ரெடி டன் எடுத்துடலாம். அதை அரைச்சி ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க. இதுக்கு ஒரு கடலை மாவு மட்டும் இருந்தால் போதும். உடனே சீக்கிரம் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே அது ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பை வந்து கிரன்ச்சியாக இருக்கும். மேலே வந்து நல்லா மொறுமொறுன்னு உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். சூடாக இருக்குங்க. உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக கிரன்ச்சியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்க, பாய். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்.